வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 20ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, திதி வளர்பிறை சதுர்த்தி காலை 11:50 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி. யோகம் அமிர்த யோகம், சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சதுர்த்தி விரதம், இன்று வசந்த பஞ்சமி. திருநெல்வேலியில் ஜங்ஷன் பக்கத்தில் திருமூர்த்தீஸ்வரம்னு தாமிரவரணி நதிக்கரை இருக்கிறது. திருமூர்த்தீஸ்வரம், அங்கே உச்சிஷ்ட கணபதிக்கு தனி கோவில். மூலவரே பிள்ளையார் தான். கோவில் யார் கோவில்னா பிள்ளையார் கோவில் தான். நிறைய பிரகாரங்களுடன் பழைய காலத்திலே கட்டப்பட்ட மிக 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 பழமையான ஒரு விநாயகர் ஆலயம். மூலவராக விநாயகர் அங்கே விளங்குகிறார். உச்சிஷ்ட கணபதி தான் மூலவர். திருநெல்வேலி போகிறவங்களாம் அப்படியே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருநெல்வேலிக்கு போகிறவங்க எல்லாரும் காந்திமதி அம்மன் கோவிலுக்கு நிச்சயம் போவாங்க. காந்திமதி அம்மனையும் நெல்லையப்பரையும் தரிசனம் செய்வது வழக்கம். அது டவுனில் இருக்குது காந்திமதி அம்மன் கோவில். இது ஜங்ஷனில் திருமூர்த்தீஸ்வரம்ங்கிற இடத்துல. அங்கே தான் துணியெல்லாம் துவைப்பாங்க. வாஷர்மன்லாம் அங்கே தான் வாஷர்மன் பெட், அந்த ஏரியாவுக்கு. அதுதான் திருமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோவில். பிள்ளையாரில் உச்சிஷ்ட கணபதினு ஒரு கணபதி. விநாயகரிலே பல திருவுருவங்கள் இருக்கின்றன. அவற்றுள் 16 மிக முக்கியமானவை. சோடச கணபதியில் உச்சிஷ்ட கணபதியும் ஒன்று. அந்த உச்சிஷ்ட கணபதியே பிரதான தெய்வமாக வச்சு, மூலவராக வச்சு ஒரு கோவில், பழமையான கோவில். ஒரு 15 வருஷத்துக்குள்ளே தான் அது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னால் அது கவனிப்பாரட்டு கிடந்தது. மிக பழமையான கோவில். இப்பொழுது அந்த கோவில் ரொம்ப விசேஷமாக பூஜையெல்லாம் நடக்கிறது. டெய்லி கணபதி ஹோமம், தினசரி பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றன. திருமூர்த்தீஸ்வரம் திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து 3 கிலோமீட்டர். உச்சிஷ்ட கணபதி கோவில். அந்த கோவிலுக்கு சென்று பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த பக்கம் போகிறவங்களாம் அந்த பிள்ளையாரை தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பிள்ளையார் கோவில் அது. ஏன்னா பிள்ளையார் மட்டுமே பிரதான தெய்வமாக இருக்கக்கூடிய கோவில் ரொம்ப கம்மி. இப்போ கணபதி அகராரத்தில் போனால் பிள்ளையார் தான் மூலவர். அந்த மாதிரி பிள்ளையாருக்காக தனியாக இருக்கக்கூடிய கோவில்கள் மிக சிலதான். இப்போ உச்சி விநாயகர் போனோன்னா உச்சி விநாயகர் தான் அங்கே பிரதானம். உப்பூர் விநாயகரை போய் பார்க்க போனோன்னா விநாயகர் தான் அங்கே பிரதான தெய்வம். உப்பூரில் ராமநாதபுரம் வெயிலுக்கு உகந்த விநாயகர் அங்கே உப்பூர். அந்த மாதிரி ஒரு சில ஊர்களிலே பிள்ளையார் தான் பிரதான தெய்வமாக இருப்பார். அது ரொம்ப கம்மி. அந்த மாதிரி பிள்ளையார் பிரதான தெய்வமாக இருக்கக்கூடிய கோவில்களிலே திருநெல்வேலி ஜங்ஷன் அருகில் உள்ள திருமூர்த்தீஸ்வரம் என்னும் இடத்திலே உச்சிஷ்ட கணபதி கோவில் மிக சிறப்பு வாய்ந்தது, மிக பழமையானது. சமீப காலத்தில் அது புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் பூஜைகள்லாம் அழகாக செய்யப்படுகின்றன. அந்த பக்கம் போகிறவங்க அந்த பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி சதுர்த்தின்னு ஒன்று ஏதாவது ஒரு பிள்ளையாரை பற்றி சொல்லணும்னு யோசித்தேன். டக்குன்னு திருநெல்வேலி பிள்ளையார் ஞாபகத்துக்கு வந்தார். அந்த பிள்ளையாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அங்கே போகும்போது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 12ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி உறவு கற்கண்டாய் தித்திக்கும். இல்லறத்தை நல்லறமாக நடாத்துவீர்கள். வெகு சிறப்பான நிலையிலே உங்களுடைய தொழில் வளர்ச்சி இருக்கும். பேச்சு ஆற்றல் மிகுதியாகும். வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே குரு இருப்பதால் உங்களுடைய பேச்சு திறமையால் எல்லாரையும் அப்படியே ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய, ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உங்களிடம் இப்பொழுது இருக்கும். நீங்கள் சொன்னால் அதை சரி என்று கேட்பதற்காக ஒரு மக்கள் கூட்டமே இருக்கும். அப்படி ஒரு ஆக்கர்ஷண சக்தி உங்களிடம் வரப்போகிறது. பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும், மிகப்பெரிய முன்னேற்றம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, பொருளாதாரத்தில் அதைவிட பெரிய வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 10 குடைவன் 10ஆம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. திருமண வயதில் உள்ள ரிஷபராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடைபெறும். ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. 11ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரன், ராகு, இந்த 3 சேர்ந்தா பெரிய அதிர்ஷ்டம். பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடைக்க போகுது. இன்றைக்கி பெரும் தொகை பெரும் நாள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. 5 படைவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதால் அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும். மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. உங்கள் அலுவலக பணிகளை வெகு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உயரதிகாரிகளின் பாராட்டுதல் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். பெரிய தொகை கிடைக்கும். மிகப்பெரிய தொகை கிடைக்கும். தனஸ்தானாதிபதியும் 10ஆம் இடத்திலே இருக்கிறது. 5 குடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் 10ஆம் இடத்திலே இருக்கிறது. 5-12 குடைய சுக்கிரன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. களத்திர ஸ்தானாதிபதி குரு பரிவர்த்தனை பெற்று களத்திர காரகனோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் இப்பொழுது திருமண தடை விலகும். திருமண வயதில் உள்ள அனைத்து மிதுன ராசியினருக்கும் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். மிதுன ராசியிலே உள்ளவர்களுக்கு இப்பொழுது திருமணத்திற்கு முயற்சி செய்தால் திருமணம் நிச்சயமாகிவிடும். மிதுன ராசிக்கு கல்யாணத்துக்கான நேரம் கிட்ட வந்துடுச்சு. அதனால் சீக்கிரம் பதிவு பண்ணுங்கள் harigesamatrimony.comல. கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்ற சுக்கிரனோடும் ராகுவோடும் இணைந்திருப்பதால் மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய நன்மை, எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டாலே கடகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. கடக லக்னமாக இருந்து சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டால் அவர்கள்லாம் ரொம்ப லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறவங்க, ஜாலியாக இருக்கிறவங்க, எப்போது எல்லாமே கிடைக்கும். அவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் கிடைச்சது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடக லக்னம் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை 10லையோ 9லையோ இருந்தால் 11லையோ இருந்தால் 9, 10, 11 இந்த 3 இடத்துல எங்கேயாவது சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தாலே கடகத்துக்கு யோகம். இன்றைக்கி 9ல் சேர்ந்துருக்கு. 9ல் சந்திரன் சுக்கிரன் உச்சம். எனவே இது ஒரு மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்கும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை கடகத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். திருமண தடை விலகும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எனவே இது ஒரு அற்புதமான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் சந்திராட்டமம் இருக்கிறது. எனவே அதிகமாக பேச வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்தவும். உங்கள் கவனத்தை பக்தி மார்க்கத்தில் செலுத்துங்கள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே 2 குடைவனும் 11 குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். பெரிய பணம்லாம் இன்றைக்கி தான் கொடுக்கல் வாங்கலாம் பண்ணுவீங்க. சுலபமாக பணம் கிடைக்கும். கடன் கேட்டாலும் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணால் லாபம் கிடைக்கும். வரவேண்டிய பழைய பாக்கியெல்லாம் இப்போ வந்து சேரும். நிறைய பணம் சேரும். நிறைய நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு, பணியிட மாற்றம் ஆகியவை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே கன்னி ராசிக்கு இப்பொழுது எல்லாமே கிடைக்கும். கல்யாண வேலை வந்துவிட்டது. திருமணத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதியும் 10 குடைவனும் ஒன்றாக இணைந்து ராசி அதிபதி உச்சம் சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது. உச்சமடைந்த சுக்கிரனோடு சந்திரன் சேர்ந்திருப்பதால் மனதில் மகிழ்ச்சி, மனதிற்குள் மத்தாப்பு விடுவீர்கள். நல்ல நிகழ்ச்சிகள், சந்தோஷமான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற நல்ல நேரம். திருமண தடை விலகும். திருமண வயதில் உள்ள துலா ராசினர் அனைவருக்கும் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். கல்யாண வேலை கிட்ட வந்துடுச்சு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். புத்தாடை வாங்குவீர்கள். ஆடை, ஆபரணம், நகை வாங்குவீங்க. நகை வாங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் என்னென்னா நகை வாங்குறது தான். அது உங்களுக்கு இப்போது கிடைக்கும். ஏன் கவலைப்படுறீங்க? கிடைக்கும். நகை கிடைக்கும். புன்னகையோடு இருப்பீர்கள். புன்னகை கலந்த நகை கிடைக்கும். எனவே நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள்.
விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9 குடைவனும் 7 குடைவனும் ஒன்றாக 5ஆம் இடத்திலே இணைந்திருப்பதால் யோகம். 5 குடைவன் 7இல் 7 குடைவன் 5இல் குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் நன்மை. பாக்யாதிபதி சந்திரன் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் மன மகிழ்ச்சி ஏற்படும், மன நிறைவு ஏற்படும், சந்தோஷமாக இருப்பீர்கள், திருப்தியாக வாழ்வீர்கள், இல்வாழ்க்கை நன்றாக இருக்கும், இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். இல்லாள் நல்லாள் என்று நீங்கள் சொல்வீர்கள். இல்லறத்தை நல்லறமாக நடத்தக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது புத்திர பிராப்தி ஏற்படும். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு, நன்மக்கட்பேறு இப்பொழுது கிடைக்கும். நன்மக்கட்பேறு சத்புத்திர சந்தானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நேரம். விருச்சிக ராசிக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வீடு வாங்குவாங்க, வண்டி வாகனம் வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், ஃப்ளாட் வாங்கலாம், பிளாட் வாங்கலாம், எல்லாமே நடக்கும். இப்போது ஆஃபீஸுக்கு போனால் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், என்னெல்லாம் நன்மை வேணுமோ எல்லாம் நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எல்லாத்தையோட அதுதான் பெருசு. நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். எனவே இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் யோகம். பொதுவாக சுக்கிரன் தனுசுக்கு நன்மை பண்ணாது, ஏன்னா 6, 11 குடையவன். ஆனால் இப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பதால் நன்மை செய்யாத கிரகம் கூட நன்மை செய்யும். சுக்கிரன் கூட நன்மை செய்யும் தனுசிற்கு. அவ்வளவு சிறப்பான நன்மை. ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆகிவிட்டால் அது நன்மை தான் செய்யும், தீமை செய்யாது. தீமை செய்ய வேண்டிய கிரகம் கூட பரிவர்த்தனையானால் நன்மை செய்துவிடும் ஓரளவு. எனவே இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் இப்போ முடிச்சிருங்க. என்னெல்லாம் பண்ணணும் ஃப்யூச்சர்லன்னு நினச்சிட்டிங்களோ அதை இப்போ பண்ணுங்கள். இப்போ நல்லா இருக்குது. நல்ல நேரம் வரும்போது அதையே மிஸ் பண்ணணும், அதையே வேஸ்ட் பண்ணணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எது பண்ணணுமோ பண்ணுங்கள். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மிகப்பெரிய சாதனைகளை மிக சர்வசாதாரணமாக செய்துவிட்டு போயிடுவீர்கள். பெரிய விஷயம்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே 9 குடைய புதன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவது ஒரு சிறப்பான யோகம். மகிழ்ச்சியான நல்ல சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தாருடன் சென்று ஏதேனும் ஒரு வெளியூரில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிக்கு சென்று கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். சந்தோஷமான பயணங்கள் ஏற்படும். மகிழ்ச்சியாக வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே எல்லா விதமான தடைகளும் விலகி சந்தோஷமாக நீங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். கும்பராசினருக்கெல்லாம் இப்பொழுது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்பத்தில் இதுவரை நடைபெறாத முக்கியமான நல்ல சம்பவங்கள் வீட்டிலே நடக்கப் போகிறது. நல்ல நிகழ்ச்சி வீட்டில் நடப்பதால் அதிலே இப்பொழுது நீங்கள் சற்று பிஸியாக இருப்பீர்கள். நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னா நம்ம தானே எல்லாரையும் கூப்பிடணும், அழைக்கணும், விருந்துக்கு ஏற்பாடு பண்ணணும், அதெல்லாம் நம்ம தானே பண்ணணும். அந்த வேலைகளில் இப்போ நீங்கள் பிஸியாக இருந்துகிட்ருப்பீங்க. அதே நேரத்திலே உங்கள் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். உங்களுடைய உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. 10 குடைவன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் புதிய பதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. 10 குடைவன் 5இல். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 4ஆம் இடமான கேந்திரத்திலே 9 குடைய திரிகோணாதிபதி அமர்ந்திருப்பது ஒரு யோகம். 5 குடைய சந்திரன் ராசியிலே இருப்பது மிகப்பெரிய யோகம். 7, 4க்கு அதிபதியான புதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவது மிக மிக அற்புதமான யோகம். யோகம் இல்லாத விஷயம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா சுக்கிரன் உச்சம் பெற்றது யோகம் இல்லை.
மீனத்துக்கு மட்டும் அது நல்லது பண்ணாது. மீன லக்னம் மீன ராசிக்கு சுக்கிரன் உச்சமானால் கொஞ்சம் உடம்பு படுத்தும், ஜாகிரதையாக இருக்கணும். ஹெல்த்தில் ஏதாவது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும், ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்பு கொடுக்காம போகாது. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு மாதிரி படுத்தும், அது ஒரு தினுசான ஒரு ஒரு இது ஒரு ஒரு தோஷம். அஷ்டமாதிபதி உச்சம் பெறக்கூடாது. 8 குடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். மீனராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் ஏதேனும் ஒரு சிறிய உபாதை இருந்தால் கூட அதை உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து அதற்கு செய்ய வேண்டிய மருத்துவ பரிசோதனை டெஸ்ட் என்ன பண்ணுமோ பண்ணி ரிசல்ட் என்னன்னு பார்த்து அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டு உரிய நேரத்தில் எடுக்க வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பதற்கிணங்க அந்த நோயின் துவக்க நிலையிலேயே அதற்கு சிகிச்சை அளித்து அதை ஆரம்பத்திலே முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிருந்தோம், அந்த மாதிரி ஆரம்ப நிலையிலேயே அதை சரி செய்ய வேண்டும். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். மீனராசிக்கு ரொம்ப ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துங்க. அதில் எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரிஸ்கே எடுக்கக்கூடாது. இஃப் மணி இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட். அதனால் அந்த சம்திங் ஷுட் நாட் கெட் லாஸ்ட், அதை இங்கே இப்போயே பார்த்துங்க. நாளைய விசேஷங்கள், நாளைக்கு சஷ்டி விரதம், நாளைக்கு மாதாந்திர வளர்பிறை சஷ்டி விரதம் நாளை தினம். இன்னைக்கு சதுர்த்தி விரதம், வசந்த பஞ்சமி, நாளைக்கு சஷ்டி விரதம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.